நம்ம ஜூஸ் போடலாம். மாம்பழம் ஒன்று, பச்சை கலர் ஆப்பிள் ஒன்று, இது வந்து பாதாம் பிசின், ஊற வச்ச பாதாம் பிசின். இது வந்து சப்ஜா விதை. நம்ம ஜூஸ் கலக்கிட்டு இதில் போட்டு ஊற வச்சிட்டோன்னா அது ஊறிடும் 10 நிமிஷத்தில். இது வந்து சின்சாவ்னு சொல்லுவாங்க மலேசியாவில். இது வந்து சோயாவில் செய்கிறது. டெசர்ட்டுக்கெல்லாம் இது கட் பண்ணி போட்டு செய்வாங்க. இனிப்பு சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஜெல்லி மாதிரி. இதை வந்து கியூபாக கட் பண்ணி நம்ம போடலாம். இது வந்து ப்ளம் பழம். இது உலர்த்தி காய வச்சுருக்காங்க. இனிப்பு, புளிப்பு, உப்பு 3 சுவையும் இதில் இருக்கும். இதை வந்து ஒரு 2 அல்லது 3 எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த ஜூஸு தயார் பண்ண பிறகு இதை அதில் கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சோன்னா அந்த ஜூஸ் வந்து சுவை இன்னும் அதிகமாக தெரியும். இந்த கலந்தோன்னாக்கா ஓகே. நம்ம இப்போ தயார் பண்ணிக்கலாம். ஆப்பிள் மாம்பழம் ரெண்டும் அரைச்சிக்கலாம். மாம்பழத்தை தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டோம். இப்போ கட் பண்ணி போட்டுக்கலாம். மாம்பழம் கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஆப்பிளை கட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ப்ளம்ஸ், காஞ்ச ப்ளம்ஸ் எடுத்துட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஆப்பிள் மாம்பழம் கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ருசிக்கு. இந்த ஒரு துண்டு மாம்பழத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ ஜூஸ் குடிக்கும் போது கொஞ்சம் கடிச்சிக்கிட்டு குடிக்க நல்லாயிருக்கும். அரைச்ச ஜூஸில் இந்த துண்டுகளை போட்டுக்கலாம். இப்போ இந்த சின்சாவும் அதே மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த சின்சாவை தூள் தூளாக கட் பண்ணிட்டோம், சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுட்டோம். ஒரு ஸ்மூத்தி மாதிரி இருக்குது. தண்ணி சேர்த்தோன்னா ஜூஸாக மாறிடும். இதில் வந்து சப்ஜா விதை சேர்த்துக்கலாம். ஊறிடும். பாதாம் பிசின், ஊற வச்ச பாதாம் பிசின். இந்த ப்ளம்ஸ் ஊற வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜூஸு தயார் பண்ணி ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து குடிக்கலாம். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊறினதை தயாராகிடும்.